அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, திரையோதசி திதி, பரணி நட்சத்திரம் 7:50 வரை, அதற்கு மேல் கார்த்திகை நட்சத்திரம். அப்போது மத்தியானம் 1:19 வரை கன்னியாராசிக்காரர்கள் கூடியது சந்திராஷ்டமம். அதற்கு மேலே சந்திராஷ்டமம் துளாராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. இன்று ராகு காலம் 10:30 12 வரை, யமகண்டம் 3 4:30 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெள்ளை கலர் சட்டு போட்டால் நல்லாயிருக்கும். தவிர்க்க வேண்டியது மஞ்சள், கோல்டு பிஸ்கட் கலரு. இன்றைக்கி சாப்பிடக்கூடியது சப்பாத்தி, கோதுமை ரவை உப்புமா, அதாவது கோதுமையில் செஞ்ச பொருட்களை சாப்பிடலாம். நண்பர்களே, இப்போ ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். அதாவது பரணி முதல் பாதத்தில் பிறந்த பலருக்கு சயரோக பாதிப்பு ஏற்படக்கூடும். சயரோகம்னா அந்த காலத்தில் டிபின்னு சொல்லுவாங்க. நிறைய முக்கால்வாசி அதை ஒழித்து கட்டிவிட்டார்கள். அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழக்கூடும். ஆசான் மற்றும் ஒரு உபதேசத்தை பரிபூரணமாக பெறாதவராக இருப்பார். அது முழுமையாக கற்றுக்கலை. இவர்களில் பலரும் எப்படின்னா, பிடி நீக்கும் மருந்து கடை, வணிக கட்டுமான பொருட்கள், அரசு பணி, தொலைபேசி துறை, போக்குவரத்து துறை, எழுத்துத்துறை, கணக்காயர் வேலை, வணிகத்துறை போன்றவற்றில் வளமாக வாழ்வார். போன்றவற்றின் மூலம் வளமாக வாழக்கூடும். இவர்கள் எடுத்த காரியத்தை நிறைவேற்றி விடுவார். கண்டிப்பாக பொருள் ஜாஸ்தி செலவழிக்கக்கூடியவராக இருப்பார். அதே சமயத்தில் ட்ராவலிங்லன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதாவது பயணப்பிரியாராக இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி, நண்பர்கள் மூலம் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் நல்ல லாபம் வருகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் சற்று குறைவாக இருக்கிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல பெரும் ஊதிய உயர்வு, நல்ல பெயரும் ஊதிய உயர்வும் கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி, அயர்ன், ஆயில், ஃபர்னிச்சர், கேஸு, இன்சூரன்ஸ் ஆகிய துறைகளில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு சேர்கின்றது. வெளியூர் பிரயாணங்களையும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. பணத்தட்டுப்பாடு பெரிய அளவில் இல்லை. அடுத்து மிதுன ராசி, உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த உழைப்பிற்கு பயன் இப்போது கிடைக்கிறது. தகப்பனாருக்கு உடல்நிலையில் சற்று பாதிப்பு உண்டாகிறது. தேவையான பணம் வந்தாலும் செலவு அதிகரிக்கவே செய்கிறது. அதே மாதிரியே அந்த உத்தியோகம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கவில்லை. பணம் தேவையான அளவு வருகிறது, செலவைத்தான் கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்து கடகராசி, சிறு சிறு விபத்துக்கள், மனக்கவலை, பணத்தட்டுப்பாடு உண்டாகிறது. குலதெய்வ தரிசனம் அல்லது சனி பகவான் தரிசனம் தொந்தரவிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறது. பெரியோர்களிடமும் ஆசியும் அருளும் கிடைக்கின்றன. மனைவியின் ஆறுதல் மனதைரியத்தை கொடுக்கிறது. உறவினர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி, திருமணமாகாதவர்களுக்கு அதிக வயசு வித்தியாசமுள்ள வாழ்க்கை துணை அமைகிறது. அதாவது பெண் 5 வயதிற்கு மேலும் வயதில் சிறியவளாகவும் அல்லது சற்று மூத்தவளாகவும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாய்த்தால் அது நல்ல பலனையே தரும். பயப்பட வேண்டாம். வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன. ஆயினும் பெரிய அளவில் அனுகூலம் என்பது இல்லை. தொழிலில் அடிக்கடி இறையூறுகள் வருகின்றன. வியாபாரம் செய்பவர்களுக்கு ஓரளவு பரவாயில்லை. அடுத்து கன்னியாராசி,
தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அதன் மூலம் மன நிம்மதியும் உண்டாகின்றது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்றது, நல்ல பெயர் கிடைக்கின்றது, நல்ல மன மகிழ்ச்சி உண்டாகிறது. மேலதிகாரிகள் பாராட்டுகின்றனர். கடன் தொல்லைகள் குறைகின்றன. உடல் அதாவது நம்ம குடும்பத்தில் ஓரளவு சகலவருக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கிறது. அதனால் மருத்துவ செலவு கூட குறைவாக இருக்கின்றது. அடுத்து துளாராசி. வாகனம் வாங்க லோன் எடுக்கின்றீர்கள். கடன் அதிகம் ஏற்பட்டாலும் கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றது. மக்களை பற்றிய கவலை மட்டும் மனதை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஏனோ மனதில் மாத்திரம் மகிழ்ச்சி நிலவவில்லை. எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உள்ளுணர்வு இருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. காரணமில்லாத மனக்கவலை. அன்னையின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு. வாகன ரிப்பேர், வீடு புதுப்பித்தல் போன்றவைகளில் செலவு கட்டுக்கடங்காமல் செல்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் பின்னடைவு. கணவன் மனைவி உறவு நன்றாயிருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. முயற்சிக்கு தகுந்த வெற்றி கிடைக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாக இருக்கின்றனர். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கி மனமகிழ்ச்சி உண்டாகிறது. செலவுகள் குறைகின்றன. பணம் சற்று சேமிக்கவும் முடிகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. உத்தியோகத்தில் ப்ரமோஷனுடன் கூடிய டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. தொடர்ந்து வந்த துன்பங்கள் விலக ஆரம்பிக்கின்றன. எதிர்பாராத வகையில் பொருள் வரமும் உண்டாகிறது. புதிய வீடு மனை வாங்கும் யோகம் வந்துவிட்டது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம் வருகிறது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. எவ்வளவு பணம் வந்தாலும் பணத்தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. நண்பர்கள் உறவினர்களுடன் விரோத போக்கு உண்டாகிறது. சோம்பல்தனம் சற்று அதிகரிக்கிறது. ஏதாவது ஒரு நோய் மாறி மாறி தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அடுத்து மீனராசி. சகோதரர்களுடன் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. தொழிலில் லாபம் எவ்வளவு வந்தாலும் சேமிப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது. காலில் பித்த வெடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பிரயாணங்கள் பெரிய அளவில் நன்மையை கொடுக்கவில்லை. தொழிலில் பிரச்சனை எதுவும் இல்லை என்றாலும் மனதில் ஈடுபாடு ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்ய முடியவில்லை. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.